Welcome, Sairajarani. Welcome. Welcome, friends. Welcome. Okay. So welcome, friends. Welcome, everyone. Actually, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. வெல்கம் சிகே, வெல்கம் சிகே மது. வெல்கம், ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம், everyone. வெல்கம். சரி, ஓகே. டைரக்டா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Trade between two countries is known as dash trade. இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வாணிபம் என்பது எக்ஸ்டர்னல், இன்டர்னல், இன்டர் ரீஜனல், ஹோம் என்னன்னு சொல்றோம். வெல்கம் தவமணி, வெல்கம். இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வாணிகம் என்னன்னு சொல்றோம். எக்ஸ்டர்னல், இன்டர்னல், இன்டர் ரீஜனல், ஹோம். Trade between two countries is known as dash trade. ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. Trade between two countries is known as dash trade. So welcome, friends. Welcome, welcome. ஆன்சர் போடலாம் பாருங்க. எக்ஸ்டர்னல், இன்டர்னல், இன்டர் ரீஜனல், ஹோம். இரண்டு நாடுகளுக்கு இடையான வாணிகம் நம்ம என்னன்னு சொல்றோம். எக்ஸ்டர்னல், இன்டர்னல், இன்டர் ரீஜனல், ஹோம். எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். வெல்கம் பிரவீன் ஆண்டனி ராஜ், வெல்கம். வெல்கம் பிரவீன், வெல்கம். ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் பண்ணலாம். சூப்பர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. எக்ஸ்டர்னல் ட்ரேட் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ் என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு வர்த்தகம் வந்து நடக்குதுன்னா ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அந்த கண்ட்ரிக்குள்ளேயே வந்து வர்த்தகம் நடந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்றோம், இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சூப்பர். வெல்கம் பிரியா, வெல்கம். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ட்ரேட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் ட்ரேட் பிகாஸ் ஆஃப். பன்னாட்டு வாணிகம் உள்நாட்டு வாணிகத்திலிருந்து வேறுபட காரணம் வந்து என்ன? ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், immobility of factors, different from government policies, all the above. வணிக கட்டுப்பாடுகள், உற்பத்தி காரணிகள் இடம்பெயர இயலாமை, நாடுகளின் கொள்கை வேறுபாடுகள், மேற்கண்ட அனைத்தும். இன்டர்நேஷனல் ட்ரேட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் ட்ரேட். பன்னாட்டு வாணிகம் உள்நாட்டு வாணிகத்திலிருந்து வேறுபட காரணம் வந்து என்னென்ன? ஈஸி. ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், immobility of factors, different government policies. Different government policies, all the above. ஆன்சர் போடலாம் பாருங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட் டிஃபரண்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் ட்ரேட் பிகாஸ் ஆஃப். வெல்கம் யோகப்பிரியா, வெல்கம். சூப்பர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வணிக கட்டுப்பாடுகள். இப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். பட் அதுவே இன்டர்னல் ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர் டொமஸ்டிக் ட்ரேட்ல வந்து அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஓகே. இம்மொபிலிட்டி ஃபேக்டர், அதாவது இடம்பெயரக்கூடியவை. ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியலா வந்து இருக்கட்டும், இல்லாட்டி வந்து லேபர்ஸா வந்து இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து இடம்பெயர்றது இன்டர்நேஷனல் ட்ரேட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதுவே இன்டர்னல் ட்ரேட் டொமஸ்டிக் ட்ரேட்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், சுலபமா வந்து இருக்கும். அதே போல கவர்மெண்ட் பாலிசிஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து காரணமா இருக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் டிஃபரண்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் ட்ரேட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் டிட்டர்மைன்ட் இன். பணமாற்று விதம் நிர்ணயமாகும் சந்தை வந்து எது? மணி மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் டிட்டர்மைன்ட் இன். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் டிட்டர்மைன்ட் இன் மணி மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். ஆன்சர். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் டிட்டர்மைன்ட் இன் மணி மார்க்கெட்டா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டா, ஸ்டாக் மார்க்கெட்டா, இல்ல கேபிட்டல் மார்க்கெட்டா? பணமாற்று விதம் நிர்ணயமாகும் சந்தை. பண சந்தை, அந்நிய செலவாணி, பங்கு சந்தை, மூலதன சந்தை. ஆன்சர். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் டிட்டர்மைன்ட் இன். ஆன்சர் போடலாம் பாருங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, சரியா? லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே உங்களோட ஆன்சர்ஸை வந்து போடுங்க.
ஆக்சுவலா இந்த சாப்டர் வந்து எங்க இருக்குன்னா 12th SCRT இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வந்து இருக்கு. அதுல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே ஓகே ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஓகே ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். நெக்ஸ்ட் நெட் எக்ஸ்போர்ட் ஈக்குவல்ஸ் டு ஏற்றுமதி நிகரம் என்பது எக்ஸ்போர்ட் இன்டு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிளஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஒன்லி. நெட் எக்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு நெட் எக்ஸ்போர்ட்ன்றது என்ன? நெட் எக்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் இன்டு இம்போர்ட், export plus import, export minus import, export of services only. Answer. Net exports equal to. Answer பண்ணலாம் பாருங்க. So doubts ஏதாச்சும் இருந்தா கேளுங்க சரியா? Question ஏதாச்சும் புரியாம இருக்கு இல்ல explanation வந்து தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல வந்து போடுங்க. So அதுக்கான explanation டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம் சரியா? So answer பண்ணுங்க. Net exports is equal to export into import, export plus import, export minus import, exports of services only. Answer. ஓகே நெட்னால என்னது? சம்திங் மைனஸ் சம்திங். ஓகேயா ஒன்னுத்துல இருந்து ஒன்னு நம்ம வந்து மைனஸ் பண்றோம் நெட்னாலே. அப்ப நெட் எக்ஸ்போர்ட்ன்றது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேயா சோ ஏற்றுமதி அதே போல மைனஸ் இறக்குமதி. நம்ம என்னன்னு சொல்றோம்? நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேயா ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு ஏற்றுமதி வந்து பண்றோம், எவ்வளவு இறக்குமதி வந்து பண்றோம் ஒரு கண்ட்ரி. சோ அந்த கண்ட்ரியோட நெட் எக்ஸ்போர்ட் வந்து என்ன சொல்றோம்? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் favorable trade means value of exports are dash than of import. சாதகமான வாணிக சூழலில் ஏற்றுமதி இறக்குமதியை விட டேஷ் ஆக இருக்கும். more less, more or less, not more than. Answer. favorable trade சாதகமான வாணிக சூழலில் ஏற்றுமதி இறக்குமதியை விட எப்படி இருக்கும்? அதிகமாக, குறைவாக, கிட்டத்தட்ட சாதகமாக, சமமாக. Answer. Favorable trade means value of exports are dash than that of import. Answer. Actually வந்து balance of trade அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? balance of trade. So balance of trade நம்ம என்ன சொல்லுவோம்? balance of trade னா export is equal to import. எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுலயே வந்து ஃபேவரபிள் ட்ரேட், நான் ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ ஒரு கண்ட்ரிக்கு வந்து எப்போ நம்ம வந்து ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா அந்த கண்ட்ரி அதிகமா வந்து ஏற்றுமதி வந்து பண்ணணும். ஓகேயா இறக்குமதியை விட ஏற்றுமதி வந்து அதிகமா பண்ணா அந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த கண்ட்ரிக்கு அது ஃபேவரபிள் ட்ரேட். அதாவது எக்ஸ்போர்ட் இஸ் கிரேட்டர் தென் இம்போர்ட். ஏற்றுமதி வந்து அதிகமா இருக்கு எதை கம்பேர் பண்ணும்போது? இறக்குமதியை கம்பேர் பண்ணும்போது. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுவே நான் ஃபேவரபிள் ட்ரேட்னா when import is greater than export, இறக்குமதி வந்து அதிகமா இருக்கு கம்பேர் டு ஏற்றுமதி. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? நான் ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஃபேவரபிள் ட்ரேட் மீன்ஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் இஸ் மோர் தென் தட் ஆஃப் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா இருக்கு எதை கம்பேர் பண்ணும்போது? இம்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது. சோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே சூப்பர். ஆர் எல்ஸ் ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து ட்ரேட் சர்ப்ளஸ். எக்ஸ்போர்ட் இஸ் கிரேட்டர் தென் இம்போர்ட்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே நெக்ஸ்ட் பிஓபி அயல்நாட்டு செலுத்து நிலை உள்ளடக்கிய இனங்கள். விசிபிள் ஐட்டம்ஸ் ஒன்லி, இன்விசிபிள் ஐட்டம்ஸ் ஒன்லி, போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம்ஸ், மெர்கண்டைஸ் ட்ரேட் ஒன்லி. பிஓபினா என்னன்னு சொல்லிடுறேன். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே பிஓபினா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல விசிபிள் ஐட்டம்ஸ் ஒன்லி புலனாகும் பொருட்கள் மற்றும் இன்விசிபிள் ஐட்டம்ஸ் புலனாகாத பணிகள் மற்றும் போத் விசிபிள் இன்விசிபிள் அண்ட் மெர்கண்டைஸ் ட்ரேட் ஒன்லி. ஆன்சர் அயல்நாட்டு செலுத்து நிலை உள்ளடக்கிய இனங்கள். பிஓபி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மோர்.
லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் தானே கேக்குறீங்க. லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து மோர். Favorable trade means value of exports are more than that of import. Okay, more. சரியா? Next, BOP includes அயல்நாட்டு செலுத்துநிலை உள்ளடக்கிய இனங்கள், visible items, invisible items, both visible and invisible items, merchandise trade only. Answer. So answer பண்ணலாம் பாருங்க. Okay, answer. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் BOP. ஆக்சுவலா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் முன்னாடி பார்த்தோம்ல, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ஒன்லி கூட்ஸ் மட்டும் தான் வந்து வரும். அதாவது ஒன்லி விசிபிள் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கணக்குல வந்து எடுத்துப்போம். பட் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போத் விசிபிள் ஆஸ் வெல் அஸ் இன்விசிபிள். இன்விசிபிள்னா சர்வீசஸ். ஸோ போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துப்போம். எதுல? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல. பட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ஒன்லி கூட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். ஒன்லி டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். இன்டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல. பட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல போத் விசிபிள் ஐட்டம்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்விசிபிள் ஐட்டம்ஸ், போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துப்போம். எதுல? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, both visible and invisible items. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் a country. அயல்நாட்டு செலுத்துநிலை கூறுகள் கீழ்கண்டவைகளில் எவை? கரண்ட் அக்கவுண்ட் நடப்பு கணக்கு, அபிஷியல் அக்கவுண்ட் மைய வங்கி இருப்பு, கேபிட்டல் அக்கவுண்ட் மூலதன கணக்கு, ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல சில காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் உள்ள வந்து வரும்? current account, official account, capital account, all the above. Answer. Balance of payment of a country includes current account, official account, capital account, all the above. Answer. Answer போடலாம் பாருங்க. நடப்பு கணக்கு, மைய வங்கி இருப்பு, மூலதன கணக்கு அனைத்தும். Components of balance of payment of a country includes. So once again, welcome friends, welcome everyone, welcome Surya, welcome Jena, welcome Krishnamurthy, welcome Roja Karnagaran, welcome. So welcome friends, welcome everyone, welcome. Components of balance of payment of a country includes current account, official account, capital account, all the above. Okay, so answer option D all the above. So balance of payment la எதெல்லாம் வந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நடப்பு கணக்கு, மைய வங்கி இருப்பு, மூலதன கணக்கு இது மூணுமே வந்து வருது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட், டூரிசம் அண்ட் டிராவல் ஆர் கிளாசிஃபைட் இன் விச் ஆஃப் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கவுண்ட். சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயணம் தொடர்புடைய பரிவர்த்தனைகள் அயல்நாட்டு செலுத்து நிலையில் எந்த கணக்கின் கீழ் பதிவாகிறது? மெர்கண்டைஸ் ட்ரேட் அக்கவுண்ட், சர்வீஸ் அக்கவுண்ட், யூனிலேட்டரல் டிரான்ஸ்பர் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட். அதாவது பொருள் வாணிக கணக்கு, பணிகள் வாணிக கணக்கு, பண பரிவர்த்தனை கணக்கு, மூலதன கணக்கு. டூரிசம் அண்ட் டிராவல் ஆர் கிளாசிஃபைட் இன் விச் ஆஃப் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கவுண்ட். சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயண தொடர்புடைய பரிவர்த்தனைகள் அயல்நாட்டு செலுத்து நிலையில் எந்த கணக்கின் கீழ் பதிவாகிறது? மெர்கண்டைஸ் ட்ரேட் அக்கவுண்டா, சர்வீசஸ் அக்கவுண்டா, யூனிலேட்டரல் டிரான்ஸ்பர் அக்கவுண்டா, இல்ல கேபிட்டல் அக்கவுண்டா? ஆன்சர். ஆன்சர் போடலாம் பாருங்க. டூரிசம் அண்ட் டிராவல் ஆர் கிளாசிஃபைட் இன் விச் ஆஃப் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கவுண்ட்? மெர்கண்டைஸ் ட்ரேட் அக்கவுண்ட், சர்வீஸ் அக்கவுண்ட், யூனிலேட்டரல் டிரான்ஸ்பர் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட். வெல்கம் பாலா, வெல்கம் பாலா. ஓகே, சோ ஆன்சர் ஆப்ஷன் பி சர்வீஸ் அக்கவுண்ட். சூப்பர். இப்பதான் பார்த்தோம்ல, இந்த டூரிசம் டிராவல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிள்ல வந்து வரும். ஓகே, சோ சர்வீஸ் அக்கவுண்ட்ல வந்து வரும். டூரிசம் அண்ட் டிராவல் ஆர் கிளாசிஃபைட் இன் விச் ஆஃப் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கவுண்ட்? தி சர்வீஸ் அக்கவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் பர்மிட்டட் இன் இந்தியா. இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை வந்து எது? பேங்கிங், அட்டாமிக் எனர்ஜி, பார்மசிட்டிக்கல், இன்சூரன்ஸ். எஃப்டிஐ வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையில
இந்தியால வந்து பெர்மிட் பண்ணல. பேங்கிங், அட்டாமிக் எனர்ஜி, பார்மசூட்டிக்கல், இன்சூரன்ஸ். இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை. ஈஸி பாருங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் பர்மிட்டட் இன் இந்தியா. பேங்கிங், அட்டாமிக் எனர்ஜி, பார்மசூட்டிக்கல், இன்சூரன்ஸ். இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை. வங்கி, அணு ஆற்றல், மருந்து உற்பத்தி, காப்பீடு. எதுல வந்து நம்ம FDA அலோவ் பண்ணல? ஆன்சர் பேங்கிங், அட்டாமிக் எனர்ஜி, பார்மசூட்டிக்கல், இன்சூரன்ஸ். இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை வந்து எது? சூப்பர். சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அட்டாமிக் எனர்ஜி. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. பெனிஃபிட்ஸ் ஆஃப் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன? பூஸ்ட் இன் எகனாமிக் growth, increase in import and export of goods and services, increased employment and skill levels, all of this. அதாவது வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நன்மைகள் வந்து என்னென்ன? பொருளாதார வளர்ச்சி, பன்னாட்டு வாணிப வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் அதிகரித்தல், மேற்கண்ட அனைத்தும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் FDI இன்க்ளூட்ஸ். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன? பூஸ்ட் இன் எகனாமிக் growth, increase in import and export of goods and services, increased employment and skill levels, all of this. Welcome Akshaya, welcome. Answer benefits of FDI includes. FDI ஓட benefits வந்து என்னென்ன? சூப்பர். so answer option D. ஓகேவா? all of this. so economic growthக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவுது. அதே போல கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்லாம் அதிகரிக்கிறதுக்கு உதவுது. எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே. அண்ட் இன்க்ரீஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதனால வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாகுது. அண்ட் ஆல்சோ ஸ்கில்ஸ் லெவல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. The financial institutions like International Monetary Fund, IMF, IBRD, WTO are the examples of regulatory institution, non-regulatory institutions. Some are regulatory, some are non-regulatory among this, and voluntary institutions. நிதி நிறுவனங்களான IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதே போல IBRD, WTO, இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்? ரெகுலேட்டர் இன்ஸ்டிடியூஷனா, நான் ரெகுலேட்டர் இன்ஸ்டிடியூஷனா, சம் ஆர் ரெகுலேட்டரி அண்ட் சம் ஆர் நான் ரெகுலேட்டரியா, இல்ல வாலண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸா? ஆன்சர் financial institutions like IMF, IBRD, WTO are the examples of என்ன? Financial institutions like IMF, IBRD, WTO includes regulator, non-regulatory institutions, some are regulatory, some are non-regulatory, voluntary institutions. Okay, so answer option A, regulatory institutions. Okay, so இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, international financial and trade regulatory institutions. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா IMF, IBRD, WTO, which influence the international economic transactions and relation shall be a part of international economics அப்படின்னு சொல்றாங்க. So பன்னாட்டு நிதி மற்றும் வாணிப ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்கள். They are regulatory institutions. Okay. Next question. Who said this? Economics are linked internationally through trade in goods and through financial market. நாடுகளின் பொருளாதாரம் பொருள் வாணிகம் மற்றும் நிதி சந்தைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கூற்றை வந்து கூறியது யாரு? கைனீஸ், டொனால்ட் ரிக்கார்டோ, மைக்கேல் ஃப்ரிட்மன், ஆடம் ஸ்மித், ஃப்ரியார்ச்சர் அண்ட் ஸ்டார்ட்ஸ், டான்புஷ், ஃபிட்சர் அண்ட் ஸ்டார்ட்ஸ், ஆல் தி அபவ். நாடுகளின் பொருளாதாரம் பொருள் வாணிகம் மற்றும் நிதி சந்தைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. எக்கனாமிக்ஸ் ஆர் லிங்க்ட் இன்டர்நேஷனலி த்ரூ ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் த்ரூ ஃபினான்ஷியல் மார்க்கெட்.
சோ இந்த கூற்றை வந்து கூறியது யாரு? ஆன்சர். Who said this? இந்த கூற்றை வந்து கூறியது யாரு? Economics are linked internationally through trade in goods and through financial markets. Easy. So answer பண்ணலாம் பாருங்க. லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே ஆன்சர் போடுங்க சரியா? எல்லாருமே ஆன்சர் போடுங்க. ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் தான். ஓகே, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் தான். சோ தட் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க சரியா? ஆன்சர். ஓகே, சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, டான்புஷ், ஃபிஷர் அண்ட் தென் ஸ்டார்ஸ். இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட்லயே வந்து கொடுத்திருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் ஆர் லிங்க்டு இன்டர்நேஷனலி த்ரூ ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் த்ரூ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. A trade within geographical boundary of particular nation. ஓகே, அதாவது வணிகம் வந்து நடக்குது within the geographical boundary of a particular nation is called external trade. Okay. Second statement, a trade between two or more countries and it is trade beyond the geographical and political boundaries is called international trade. So கொடுத்திருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? வணிகம் வந்து நடக்குது within the boundary of nations. So அத வந்து external trade அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் வணிகம் வந்து நடக்குது two or more countries, இரண்டுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் வந்து நடக்குது. அதை வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கொடுத்திருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ட்ரேட் within the geographical boundary of particular nation is called external trade. Trade between two or more countries and it is trade beyond the geographical and political boundaries is called international trade. எது வந்து தவறானது? சாரி, எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? எது கரெக்ட்? எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ஆன்சர் போடலாம் பாருங்க. ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் புரியலனா கேளுங்க சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சூப்பர் சூப்பர். சோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 only. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன் தவறு? ட்ரேட் வித்தின் தி ஜியோகிராபிக்கல் பவுண்டரி ஆஃப் பர்டிகுலர் நேஷன் இஸ் கால்ட் இன்டர்னல் ட்ரேட். ஓகே, உள்நாட்டு வர்த்தகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்டர்னல் ட்ரேட் அது வந்து தவறு. எக்ஸ்டர்னல் ட்ரேட்னா ரெண்டு கண்ட்ரிக்கு இடைப்பட்ட வர்த்தகத்தை தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, சோ அது வந்து தவறு. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, அதே போல சேம் தான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சேம் தான். ஓகே, சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க. There will be a free flow of goods and services. அதாவது பண்டங்கள் மற்றும் சேவைகள் வந்து பாத்தீங்கன்னா there is a free flow. எந்த ஒரு தடையும் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. There are no restrictions is called international trade. ஓகேவா? செகண்ட், goods and services do not easily move from one country to another since there are number of restrictions like tariff and quota is known as internal trade. Okay, there will be a free flow of goods and services since there is no restrictions is called international trade. Second statement, goods and services do not easily move from one country to another. பண்டங்கள் மற்றும் சேவைகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சுலபமா வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து மூவ் ஆகுதான். There are number of restrictions like tariff and quota is known as internal trade. So கொடுத்திருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது தவறான கூற்று? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது தவறான கூற்று? கொடுத்திருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது தவறான கூற்று? இன்கரெக்ட். ஓகே, क्वेश्चनல கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். எது இன்கரெக்ட்? ஆன்சர் போடலாம் பாருங்க. There will be a free flow of goods and services since there are no restrictions is called international trade. Goods and services do not easily move from one country to another since there are number of restrictions like tariff and quota is known as internal trade. Answer. ஆன்சர் போடலாம் பாருங்க. ஏதாச்சும் புரியலனா கேளுங்க சரியா? ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனா கேளுங்க, கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல இத பத்தி நான் சொன்னேன். எதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்,
எதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல நான் வந்து சொன்னேன். எந்த ட்ரேட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும், நிறைய தடைகள் வந்து இருக்கும், எந்த ட்ரேட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே நான் வந்து சொன்னேன். இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. ஓகே சூப்பர். சூர்யா ஆன்சர் பண்ணிருக்காரு. எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். கன்சிடர் த ஃபாலோவிங். எது இன்கரெக்ட்? ட்ரை பண்ணலாம் பாருங்க. ட்ரை பண்ணலாம். ஓகே சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே 1 and 2 ரெண்டுமே வந்து தவறு. ஏன் தவறுனா எந்த ட்ரேட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும்? இப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்ஸ் இடைப்பட்டல ட்ரேட் வந்து நடக்குது, வர்த்தகம் வந்து நடக்குது. அப்ப அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வந்து இருக்காது ஃபர்ஸ்ட். ஓகே. அதுவே இப்ப இந்தியாக்கு பாகிஸ்தானுக்கும் வந்து ட்ரேட் நடக்குது, இல்ல இந்தியாக்கும் யுஎஸ்க்கும் வந்து ட்ரேட் நடக்குது, இல்ல இந்தியாக்கும் சைனாக்கும் வந்து ட்ரேட் நடக்குதுன்னா அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் மற்றும் சேவைகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல சுலபமா வந்து மூவ் ஆகாது. ஓகே அங்க வந்து செக் பண்ணுவாங்க. அங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸஸ் இந்த மாதிரி நிறைய பேப்பர் ஒர்க் இதெல்லாம் வந்து இருக்கும். பட் இப்போ ஒரு நாடுக்குள்ளேயே வந்து ட்ரேட் வந்து நடக்குதுன்னா சுலபமா இருக்கும். there is a free flow of goods and services. ஓகே எந்த ஒரு தடையும் வந்து இருக்காது. அதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. there will be a free flow of goods and services. there is no restrictions. is called internal trade. ஓகே உள்நாட்டு வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து இருக்காது. அதுவே இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து பண்ணும்போது there is some restrictions like tariff and quota. ஓகே ஸோ அவங்க நினைச்சபடி வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட்லாம் வந்து பண்ண முடியாது. சர்டைன் லிமிட் வந்து இருக்கும். நீங்க இவ்வளவுதான் எக்ஸ்போர்ட் பண்ணும், இவ்வளவுதான் இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு there is some limit. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுக்கு வந்து இருக்கு? இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே ஸோ அப்படியே மாத்தி கொடுத்துருந்தாங்க. ஓகே கொஸ்டின்ல அப்படியே மாத்தி கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 and 2. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? எனிஒன்? யாருக்காச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். The balance between value of goods exchanged between two countries. It is a trade in merchandise items or visible items only. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? Terms of trade, balance of payment, balance of trade, none of the above. The balance between value of goods exchanged between two countries. It is a trade in merchandise items or visible items only. இதை என்னன்னு சொல்றோம்? Terms of trade, balance of payment, balance of trade, none of the above. Answer. Balance between value of goods exchanged between two countries. It is a trade in merchandise items or visible items only. This is called terms of trade, balance of payment, balance of trade, none of the above. ஆல்ரெடி பார்த்திருக்கோம் நம்ம. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஸ் கூட சொன்னல. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. ஈஸி தான். வெல்கம் ஸ்ரீ பிரகதீஷ், வெல்கம். ஓகே ஆன்சர் சூப்பர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ பேலன்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் அண்ட் இட் இஸ் அ ட்ரேட் இன் மெர்கண்டைஸ் ஐட்டம்ஸ் ஆர் விசிபிள் ஐட்டம்ஸ் ஒன்லி. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுவே போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம்ஸ் இது வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்றோம்? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Adam Smith 1776 developed theory of economic cost advantage, theory of extraordinary cost and advantage, theory of production by consumption cost and advantage, theory of absolute cost and advantage. ஆடம் ஸ்மித் 1776ல எதை டெவலப் பண்ணாது? என்ன தியரி வந்து டெவலப் பண்ணாது? தியரி ஆஃப் எக்கனாமிக் காஸ்ட் அண்ட் அட்வான்டேஜ், தியரி ஆஃப் எக்ஸ்ட்ராordinary காஸ்ட் அண்ட் அட்வான்டேஜ்,
theory of production by consumption cost advantage, theory of absolute cost and advantage. Answer. Adam Smith developed. Easy. Adam Smith developed. Answer. Adam Smith in 1776 developed which theory? Theory of economic cost advantage, theory of extraordinary cost advantage, theory of production, consumption cost and advantage, theory of absolute cost and advantage. ஆக்சுவலா இவர் இந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் பத்தி தான் பேசியிருப்பாரு. இந்த எக்ஸ்டர்னல் ட்ரேட்னால ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு தியரி தான் அது. ஓகேயா, அதை பத்தின ஒரு தியரி தான். இப்போ ரெண்டு கண்ட்ரிக்கு இடையே வந்து வர்த்தகம் வந்து நடக்குது பாத்தீங்களா, அந்த வர்த்தகத்தினால ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயன் தான் தருது. அதை பத்தின ஒரு தியரி தான் அது, ஆடம் ஸ்மித்தோட தியரி. ஆன்சர் சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, இன்கேஸ் தெரியலனா கூட ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணலாம் பாருங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அண்ட் அட்வான்டேஜ். ஓகேயா, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, த கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், ஆடம் ஸ்மித் 1776 டெவலப்டு தி அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, ஆக்சுவலா ஃப்ரீ ட்ரேட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து ஃப்ரீ ட்ரேட் தியரி 1776ல ஆடம் ஸ்மித் வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரெண்டு கண்ட்ரிக்கு இடையே வந்து வர்த்தகம் நடக்குதுன்னா ரெண்டு கண்ட்ரியுமே வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் 1817ல டேவிட் ரிகார்டோ வந்து என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா டேவிட் ரிகார்டோ வந்து சொல்றாரு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜேஎஸ் மில், கைர்னிஸ், அதே போல ஹெப்லர், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் தியரியில வந்து வருவாங்க. ஓகே, ரெண்டு விதமான தியரி வந்து இருக்கு, கிளாசிக்கல் தியரி அதே போல மாடர்ன் தியரி வந்து இருக்கு. ஸோ கிளாசிக்கல் தியரியோட சப்போர்ட் பண்றது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, இவங்க எல்லாமே வந்து வராங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம், ஃப்ரீ ட்ரேட் தியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோவிங். Trade is one of the powerful force, socialistic integration. The term trade means exchange of goods, wares or merchandise among people. So வர்த்தகம்ன்றது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்டிக் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, செகண்ட் வந்து the term trade means வர்த்தகம் என்பது exchange of goods, wares or merchandise among people. கொடுத்திருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட், தவறான கூற்று வந்து எது? எது வந்து தவறான கூற்று? Trade is one of the powerful forces, socialistic integration. The term trade means exchange of goods, wares and merchandise among people. Easy. ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. வர்த்தகம், trade is one of the powerful forces, socialistic integration. சோஷியலிஸ்டிக்னா சமத்துவம். ஓகே, சமத்துவம். எது வந்து இன்கரெக்ட், தவறான கூற்று வந்து எது? ஸோ ட்ரேட்னால என்னது, எது எது இன்டகிரேட் ஆகுது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி. சோஷியலிஸ்டிக் இன்டகிரேஷன் கிடையாது, எக்கனாமிக் இன்டகிரேஷன். ஸோ பொருளாதாரம் வந்து பார்த்தா ஒருங்கிணைது. ஓகே, the trade is one of the powerful forces for economic integration. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பண்ணது தவறு, அங்க வந்து சோஷியலிஸ்டிக் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சோஷியலிஸ்டிக் இன்டகிரேஷன் கிடையாது, எக்கனாமிக் இன்டகிரேஷன். செகண்ட் வந்து கரெக்ட் தான். the term trade means exchange of goods, wares or merchandise among people. ஸோ செகண்ட் வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்கனாமிக் இன்டகிரேஷன், நாட் சோஷியலிஸ்டிக் இன்டகிரேஷன். ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் மட்டும் தான் தரேன், சரியா?
which are the following factors influences trade? வர்த்தகத்தை வந்து எதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதெல்லாம் வந்து பாதிக்குது? the stages of development of product, ஒரு ப்ராடக்ட்டோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். செகண்ட், ரிலேட்டிவ் பிரைஸ் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கக்கூடிய விலைகள் வந்து இருக்கு பாத்தீங்களா, ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட், அடுத்தது ஆல் தி அபவ். which are the following factors influences trade? மெர்கண்டைஸ்னாலும் வர்த்தகம் தான். ஓகே, வர்த்தகம் வர்த்தகம். ஓகே, வர்த்தகம், மெர்கண்டைஸ்னா வர்த்தகம். ஓகே, which are the following factors influences trade? stages of development of product, relative price of factor of production, government, all the above. Answer, which are the following factor influences trade? Okay, so answer option D, all the above. Okay, so எல்லாமே தான் வந்து பாதிக்குது ட்ரேட வந்து, இது எல்லாமே தான் வந்து பாதிக்குது. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. if there is imbalance in trade balance, அதாவது more import than export. இப்போ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் இம்பேலன்ஸ் வந்து இருக்கு. ட்ரேட் இம்பேலன்ஸ்னா ஒரு கண்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட்டை விட அதிகமா வந்து இம்போர்ட் பண்றாங்க. அப்ப இந்த ட்ரேட் இம்பேலன்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு அந்த கண்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்க? டிக்ரீசிங் கஸ்டம் டியூட்டிஸ், அந்த கண்ட்ரியோட சுங்க வரியை வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்ல இன்க்ரீசிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், ஏற்றுமதி வரியை வந்து அதிகரிப்பாங்களா, இல்ல எக்ஸ்போர்ட் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்களா, ஸ்டிமுலேட்டிங் எக்ஸ்போர்ட் இல்ல ஸ்டிமுலேட்டிங் இம்போர்ட், என்ன பண்ணுவாங்க? இஃப் தேர் இஸ் இம்பேலன்ஸ் இன் ட்ரேட் பேலன்ஸ், அதாவது மோர் இம்போர்ட் தென் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் வந்து அதிகமா இருக்கு கம்பேர் டு எக்ஸ்போர்ட், அப்போ இந்த ட்ரேட் இம்பேலன்ஸை சரி செய்யறதுக்கு அந்த கண்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? டிக்ரீசிங் கஸ்டம் டியூட்டி, இன்க்ரீசிங் எக்ஸ்போர்ட் டியூட்டி, ஸ்டிமுலேட்டிங் எக்ஸ்போர்ட், ஸ்டிமுலேட்டிங் இம்போர்ட். ஆன்சர், if there is imbalance in trade balance, more import than export, it can be reduced by decreasing custom duties, increasing export duties, stimulating export, stimulating import. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? if there is imbalance in trade balance, more import than export, it can be reduced by, என்ன பண்ணுவாங்க? ஈஸி. ஓகே, so answer option C. okay, stimulating exports. so first சொல்லிடுறேன் நானு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி இருக்காங்க, கண்ட்ரி ஏ வந்து இருக்காங்க, அதே போல கண்ட்ரி பி வந்து இருக்காங்க. இப்ப அந்த கண்ட்ரி ஏ என்ன பண்றாங்கன்னா, கண்ட்ரி பி கிட்ட இருந்து ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க. அதே போல கண்ட்ரி ஏ என்ன பண்றாங்கன்னா, கண்ட்ரி பிக்கு வந்து ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஏற்றுமதி வந்து பண்றாங்க. ஓகே, அப்போ கண்ட்ரி ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா there is some trade imbalance, அதாவது அவங்களோட இறக்குமதி வந்து அதிகமா இருக்கு, பட் ஏற்றுமதி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, கம்மியா தான் வந்து இருக்கு. ஓகே, when import வந்து பாத்தீங்கன்னா greater than export, அப்போ 50 ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ் வந்து இருக்கு. அப்போ இதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் டிக்ரீசிங் கஸ்டம் டியூட்டி. கஸ்டம் டியூட்டினா என்னது, ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு போடக்கூடிய வரியை நம்ம என்னன்னு சொல்றோம், சுங்க வரி, கஸ்டம் டியூட்டின்னு சொல்றோம். இப்ப கஸ்டம் டியூட்டி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அது யாருக்கு வந்து பெனிஃபிட் ஆகும், அந்த கண்ட்ரி பிக்கு தான் பெனிஃபிட் ஆகும். சோ தட் அவங்க வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே,
அப்போ கஸ்டம் டியூட்டி வந்து என்ன பண்ணக்கூடாது, டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓகே, when trade imbalance இருக்கும்போது கஸ்டம் டியூட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணக்கூடாது, இன்க்ரீஸ் தான் வந்து பண்ணணும். அதே போல இன்க்ரீசிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், இப்போ நம்ம கண்ட்ரில மற்ற கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து என்ன பண்ணக்கூடாது, இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது ஏற்றுமதி வந்து பாதிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து என்ன பண்ணணும், குறைக்க பார்க்கணும். அப்பதான் நம்மளால வந்து அதிகமா என்ன பண்ண முடியும், ஏற்றுமதி வந்து பண்ண முடியும். ஸோ இதுவும் தவறு. ஸ்டிமுலேட்டிங் இம்போர்ட், ஓகே, இதுவும் தவறு. உங்களுக்கு தெரியும் இம்போர்ட் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஓகே, ட்ரேட் இம்பேலன்ஸ் போது இம்போர்ட் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது. அப்ப எதை நம்ம வந்து ப்ரமோட் பண்ணோம்னா ஸ்டிமுலேட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ், ஏற்றுமதியை தான் வந்து என்ன பண்ணும், ப்ரமோட் பண்ணும். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? எனிஒன்? யாருக்காச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, பண்ண முடியாதா இருக்கா? ஓகே, சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், அது மட்டும் சொல்லிடுறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து நிறைய பேட்ச் கோர்ஸ் நம்மளோட அன்அகாடமில வந்து லான்ச் ஆகுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வாகை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 தமிழ் வழி பாடம் வந்து லான்ச் ஆயிருக்கு 23rd ஆகஸ்ட். அண்ட் அதே போல குரூப் 2 தமிழ் வழி பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ், இதுவும் 23rd ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. அண்ட் அதே போல குரூப் 1 பிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25th ஆகஸ்ட் லான்ச் ஆயிருக்கு. ஓகே, இது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 25th ஆகஸ்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஓகே, பிளஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய பேட்ச் கோர்சஸ் ஃபார் குரூப் 1 குரூப் 2, அதே போல ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 பிலிம்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸ் இது எல்லாமே வந்து லான்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் வந்து பிளஸ்ல இல்லையோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமி பிளஸ்ல வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஹைக் வந்து இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம கீழே போயிட்டு இருக்க ரெஃபரல் கோட் அஜய்குமார் லைவ், ஸோ அதை நீங்க வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து இமீடியட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, அஜய்குமார் லைவ். ஓகே, நாளைக்கு டாபிக் வந்து இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு டாபிக் நம்ம இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ், அடுத்த சாப்டர் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்தது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, அதை பத்தின டாபிக் நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கான டீடைல்டு கிளாஸும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அன்அகாடமி பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுல 6th to 12th வரைக்கும் இருக்க எஸ்சிஆர்டி கொஸ்டின்ஸ், போத் புக் பேக் கொஸ்டின்ஸ், அதே போல அந்த சாப்டர் இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சாப்டர்லயும் கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இன்கேஸ் பிளஸ்ல இருந்தீங்கன்னா மறக்காம அந்த கோர்ஸையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, பிளஸ்ல தான் வந்து போயிட்டு இருக்கு, டெய்லி நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அதுல நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. 12th எஸ்சிஆர்டி டாபிக், புக் வந்து பாத்தீங்கன்னா 12th எஸ்சிஆர்டி. ஓகே, 12th எஸ்சிஆர்டி. சரியா? ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ், சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கேட்கலாம். இல்ல பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கு, கண்டிப்பா கேட்கலாம். எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கேட்கலாம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இன்னைக்கு கிளாஸ்? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஸோ படிங்க, சரியா? இது வந்து நம்ம பார்த்தது ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா அன்அகாடமி இதுல வந்து செக் பண்ணி பாருங்க, ஆப்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல ஃப்ரீ கிளாஸும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதே போல பிளஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சைலஜா, தேங்க்யூ பிரவீன் ஆண்டனி, தேங்க்யூ. ஓகே, சரி, ஓகே, நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.